வணக்கம். 10ஆம் வகுப்பு முடிச்சாச்சு. அடுத்து என்ன? இந்த கேள்வி உங்கள தூங்க விடாம பண்ணுதா? ரிலாக்ஸ். மருத்துவத்துறையில உங்க எதிர்காலத்தையே பிரகாசமாக்க போற ஒரு சூப்பரான பாதைய பத்தி தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. 10ஆவதுக்கு அப்புறம் என்ன பிளான்? டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு பெரிய கனவு தான். ஆனா அதை விட கொஞ்சம் சுலபமா அடையக்கூடிய அதே அளவுக்கு உயிர்களை காப்பாத்துற இன்னொரு மாபெரும் துறை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் பாராமெடிக்கல். இத பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த ஹெல்த் கேர் ஹீரோஸ் யாரு? ஏன் இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும்? இதுல இருக்கிற நன்மைகள் மற்றும் சவால்கள், பிரபலமான வேலைகள், படிப்புக்கான வழிகாட்டுதல், அப்புறம் எப்படி உங்க ட்ரைனிங் இருக்கும், இது எல்லாம் தான் கிளியரா பார்க்க போறோம். முதல்ல நோயாளிகள் பராமரிப்போட முதுகெலும்பா இருக்கிற இந்த சுகாதார பணியாளர்களை பத்தி பார்ப்போம். நவீன மருத்துவங்கிறது ஒரு டீம் ஸ்போர்ட் மாதிரிங்க. ஒரு டாக்டரால மட்டும் ஹாஸ்பிட்டல்ல எல்லாத்தையும் பாத்திர முடியாது. துணை மருத்துவ பணியாளர்கள், அதாவது பாராமெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், இவங்க தான் ஹாஸ்பிட்டலோட உண்மையான இதயம். டாக்டர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் திரைக்கு பின்னாடி இருந்து ஆணிவேரா இருக்கிறது இந்த சைலண்ட் ஹீரோஸ் தான். சரி, குறிப்பா இந்த வழியை நீங்க ஏன் தேர்ந்தெடுக்கணும், இதுக்கான தேவையும் வாய்ப்புகளும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போல்லாம் இந்த துறையில வேலை வாய்ப்புக்கான டிமாண்டு எக்கச்சக்கமா எகிரிடுச்சு. இது உங்களுக்கு 100% வேலை பாதுகாப்பை தரும். அது மட்டும் இல்லாம அடுத்தவங்க உயிரை காப்பாத்துறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆத்ம திருப்தி, அது வேற லெவல். உள்ளூர்ல ஆரம்பிச்சு உலக நாடுகள் வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. சம்பளம் எப்படி இருக்கும் தானே யோசிக்கிறீங்க? ஆரம்பத்துல மாசம் ஒரு 15,000 30,000 ரூபா வரைக்கும் கிடைக்கலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க திறமையும் அனுபவத்தையும் வளர்த்துக்கிட்டா மாசம் 50,000 ரூபாய்க்கு மேல அசால்ட்டா சம்பாதிக்க முடியும். இது நிஜமாவே ஒரு நல்ல பொருளாதார வளர்ச்சி தான். அடுத்து இதுல இருக்கிற உண்மையான நன்மைகள் என்ன, சவால்கள் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பேலன்ஸ்டா பார்ப்போம். ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி தான் இதுவும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சமுதாயத்துல பெரிய மரியாதை, நிரந்தரமான வேலை, வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஆனா மறுபக்கம் வேலை நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். சில சமயம் மன அழுத்தம் வரும். ஏன்னா நம்ம டீல் பண்றது மனுஷங்களோட உசுர் இல்லையா? எப்பவுமே ரொம்ப கவனமா அப்டேட்டடா இருக்கணும். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு களத்துல இறங்குறது தான் புத்திசாலித்தனம். சரி, இந்த துறையில இருக்கிற பிரபலமான வேலைவாய்ப்புகள் என்னென்ன, உங்களுக்கு எது செட் ஆகும்னு தேடி பார்ப்போமா? முதல்ல நர்சிங், அதாவது செவிலியர் பணி. நோயாளிகள் கூட நேரடியா கனெக்ட் ஆகிற ஒரு ஃப்ரண்ட் லைன் ஜாப் இது. டாக்டர்களுக்கு அசிஸ்ட் பண்றதுல இருந்து நெருக்கடியான நேரத்துல பேஷண்ட்ஸை மானிட்டர் பண்றது வரைக்கும் ரொம்பவே அன்பும் அக்கறையும் தேவைப்படுற ஒரு உன்னதமான பொறுப்பு இது. அடுத்தது லேப் டெக்னீஷியன்ஸ். இவங்கள மருத்துவத்துறையோட டிடெக்டிவ்ஸ்னே சொல்லலாம். திரைக்கு பின்னாடி வேலை செஞ்சு ரத்தம் மற்றும் பல பரிசோதனைகளை முடிச்சு டாக்டர் சரியான வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான முக்கிய ரிப்போர்ட்ஸை ரெடி பண்றது இவங்க தான். உங்களுக்கு புது புது டெக்னாலஜி, பெரிய பெரிய மிஷின்ஸ் இதெல்லாம் ஆபரேட் பண்றது பிடிக்குமா? அப்போ ரேடியாலஜி டெக்னீஷியன் வேலை உங்களுக்கு பக்கா மேட்ச். எக்ஸ்ரே, ஸ்கேனிங் மிஷின்களை ஆபரேட் பண்ற பவர் உங்க கையில தான் இருக்கும். அப்புறம் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸ், அதாவது இஎம்எஸ். டென்ஷனான நேரத்துலயும் டக்குன்னு முடிவெடுக்கிற திறமை உங்களுக்கு இருக்கா? விபத்து நடந்த இடத்துக்கு முதல்ல போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து சிபிஆர் பண்ணி ஒரு உயிரை காப்பாத்துற மிகப்பெரிய த்ரில்லான பொறுப்பு இது. வேலைகளை பத்தி பார்த்தாச்சு. இப்போ 10ஆம் வகுப்புக்கு பிறகு இதையெல்லாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற கல்விக்கான வழிகாட்டுதலா பார்ப்போம். 10வது முடிச்சதும் உங்க முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு, நீங்க 11, 12ஆம் வகுப்புல சயின்ஸ் குரூப் எடுக்கலாம். இல்ல எனக்கு உடனே ஃபீல்டுக்குள்ள போகணும்னு நினைச்சா நேரடியா ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இல்லைன்னா ஐடிஐ மாதிரி பயிற்சிகளை தேர்ந்தெடுக்கலாம். உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்களே ஒரு வழியை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், வெறும் மார்க்கும் டிகிரியும் மட்டும் பத்தாதுங்க. பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ண நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எக்கச்சக்கமான பொறுமை, எல்லார் கூடவும் சேர்ந்து வேலை செய்யற டீம் ஒர்க், அப்புறம் கொஞ்சம் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நீங்க இதுல சக்சஸ் ஆக முடியும். சரி, பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புதுசா கத்துக்க போறோமேன்னு பயப்பட வேண்டாம். உங்க ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ரைனிங் ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போவாங்க. ஒரு 8 வார பிளான வச்சுக்கலாமே. முதல் 2 வாரம் பேசிக்ஸ் கத்துக்குவீங்க. அப்புறம் பேஷண்ட் கேர், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. கடைசி கட்டத்துல நீங்களே நேரடியா களத்துல இறங்கி வேலை செய்யற அளவுக்கு உங்களை சூப்பரா ரெடி பண்ணிடுவாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ கிளாஸ்ல உட்காந்து போர்டை பார்த்து படிக்கிற படிப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் எய்டு பண்றது, பேஷண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுறது, பல்ஸ் செக் பண்றதுன்னு எல்லாத்தையுமே நீங்க பிராக்டிக்கலா உங்க கைகளாலே செஞ்சு பழகுவீங்க. இந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களை ஒரு ப்ரொஃபஷனலா மாத்தும். மொத்தத்துல பார்த்தா ஹெல்த் கேர் பேசிக்ஸ், பாராமெடிக்கல் வேலைவாய்ப்புகள் பத்தி ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கும். இது வெறும் வேலைக்கான வழிகாட்டுதல் மட்டுமில்ல, உங்க வாழ்நாள் முழுமைக்கும் ஒரு மரியாதையான
நிலையான கரியர் அமைச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட். உங்க ஃபியூச்சர் இப்போ உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாராமெடிக்கல் கோர்ஸை தேடுங்க, படிக்க ஆரம்பிங்க. கடைசியா நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். உயிர்களை காப்பாத்துற இந்த மாபெரும் மெடிக்கல் டீம்ல ஒருத்தரா இணைய நீங்க ரெடியா?